ஸோ வணக்கம் நீங்கள் பார்த்துக்கிறது மொட்டை கேமிங் சேனல். நான் இப்போ மொட்டை கேமிங்காக இல்லை, ஜோரோவாக இருங்க. ஓகே ஓகே ஜோரோ ட்ரெஸ்ஸு. நீங்கள் 2 பேர் எங்கே ப்ரோ ஃப்ரீயாக வாங்கினேன் இருங்க லைட்டாக சுருக்கிச்சா. எங்கே ப்ரோ ஃப்ரீயாக வாங்கினேன்னு கேட்காதீங்க, கண்ணத்தில் வச்சு விடுன்னு கேட்காதீங்க. நான் ரோப்ளாக்ஸ் கொடுத்து வாங்கினேன். ஓகே, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே 3 ஸ்வாட் எப்படி அரைச்சிருக்காருன்னு கேட்பீங்க. ஆல்ரெடி ஆட்டு நான் ஒரு தண்டை கருமம் ஆட்ட முன்னாடியே. சரி நம்ம எக்ஸ்கியூஸ் கேட்டுடலாம் அப்படின்ட்டு இதான் போட்டேன். இதெல்லாம் நான் பொறுமையாக சொல்லி தரேன், நான் எப்படி நான் எடுத்தேன் அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு வந்து இவங்களை அடிக்கணும். அதாவது நீங்கள் வந்து 11, 14 இல்லை 15 வந்து இங்கேயே அடிக்கணும். ஓகேவா? 14 நீங்கள் ஒரு ட்ரிக் தெரிஞ்சவங்களா இருந்தீங்கன்னா ஒரு 10 அடித்தாலே போதும். ஓகேவா? ட்ரிக்கு தெரிஞ்ச கொஞ்சம் விளையாட பழக்கம் இருக்குன்னா 10 அடித்தாலே போதும். ஜங்கிள் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் 15+ன்னு போட்டிருக்காங்க. அது பக்கத்தில் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, 30+. நான் தான் அந்த பிரமிட். நான் என் லெவல் வந்து எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா சைடில் இருக்கோம் பாருங்கள். சப்போஸ் தெரியலன்னா நான் இப்போவே சொல்லிடுறேன். அதாவது 76 இவ்வளோ எடுத்துக்கிறேன். இதுக்கு மெயினான காரணம் யார் தெரியுமா? என் ஃப்ரெண்டு. அப்படின்னு சீன்லாம் போட மாட்டேன். ஆமாம் போடுவேன். அப்புறம் இப்போ சாண்ட்வில்லேஜுக்கு போயிட்டு அடுத்த வீடியோவில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. உங்களுக்கு நிறைய ட்ரெஸ் வாங்கிக்கிறேங்க. அதில் ஒன் பீஸ் ஃபேனுக்கெலாம் பிடிச்ச ஒரு ட்ரெஸ்ஸு, ஏன்னா இதுவே பிடிக்கும். இதோட அல்டிமேட்டு ஒரு இன்ட்டு ஒரு ஒன் பீஸ் ஃபேன். ஓகேவா? ஒன் பீஸில் இருக்க மெயின் கேரக்டர் முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ போட்டை விட்டு இறங்கி போயிட்டுருக்கோம். ஏன்னா போட்டு கரும் ஸ்லோவாக போகுது. 300 ரூபா கொடுத்து வாங்கிக்கிறேன். 300 ரூபாய்க்கு ஒரு ஒர்த்து கூட இல்லை ப்ரோ போட்டுக்கு. அதுக்கு காசு முன்னே 300 ரூபா கொடுத்துட்டீங்களான்னு கேட்காதீங்கோ. தட் இஸ் கேம் காசு, அதாவது கேம் மணி. நோ மணி. அதாவது இன்னைக்கு வந்து என்னென்னா டெய்லி வீடியோ போடணும்னு தெரில. இன்னிலேருந்து எக்ஸாம் லீவில் இருந்தேன். ஓகேவா? அப்படியே என்ன போகலன்னு கேட்டிங்கன்னா ஊருக்கு நடுவில் கடைசி அந்த இது போட்டிருப்பேன், அதாவது மாஸ்டர் சீஃப். என்னடா எல்லாம் வீடு சட்டுன்னு வரன்ட்டு மூஞ்சில் பட்டுன்னு வச்சிட போகிறேன் அப்படின்னு கேட்பீங்க. ஓகேவா? அதுக்கு தான் இந்த பதில். ஊருக்கு போயிட்டேன். அதுக்கப்புறம் நான் ஸ்கூல் திறக்குது, ஆப்பு வச்சுட்டாங்க மாதிரி முடிஞ்சால் போடுவேன். அப்புறம் பவுண்டி ரேஸ் போடலாமான்னு சொல்லுங்கள். பவுண்டி ரேஸ் ஆல்ரெடி போட்டுருப்பேன்னா சாரி, என் செகண்ட் சேனல்ஸ் வந்து பவுண்டி ரேஸ் வந்து டெலீட் பண்ணி ஏற்றிட்டு இருக்கேன். இப்போ தான் ஒரு நல்ல கேரக்டர்ஸ்லாம் கிடச்சிது. அதெல்லாம் டூஸ்ட் ப்ரோ சொல்லிட்டு அவங்களுக்கே இதுவாகிடும். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு ட்ரிக்கு. நீங்கள் லெவல் அதிகமாக இருந்தீங்கன்னா எல்லாரையும் கூட்டின்னு வந்துடுங்க. இந்த மாதிரி அடிச்சுக்கிட்டே இருங்க. எனக்கு ஏன்டா லைஃப் போக மாட்டேன்னு கேட்டிங்கன்னா, நான் அவங்களோட லைஃப் அதிகமாக இருக்கேன்ல. ஐயோ ஃபோன் கீழே வந்துச்சு, வாய்ஸ் கொடுத்துருங்கம்மா. அவங்களோட நான் இது லெவல் அதிகமாக இருக்கேன்ல, அவங்க லெவல் காட்டுறதுல. அதோட லெவல் அதிகமாக இருக்கிறதுனால என்கிட்ட ஸ்மோக் ஃப்ரூட் இருக்குது. அடித்தேன்னா நான் வந்து ஸ்மோக் மாதிரி மறைஞ்சு போயிட்டு வருவேன். நீங்கள் ஒன் பீஸ் பார்க்குறவங்களா இருந்தால் ஸ்மோக்கர் தெரியும்ல, ஸ்மோக்கர் நேவி ஆளுன்னு நினைக்கிறேன். அதாவது குரோக்கடையில் அடிக்கும்போது பார்ப்பாங்க. ஃபஸ்ட் டைமு லூஃபி குரோக்கடையில் பார்க்கும்போது இவன் நேவியிலேருந்து லூஃபியை பிடிக்க வந்துவான் பவுண்டி வந்தோடனே. அதெல்லாம் கதை. நானே இப்போ தான் வந்துக்கிறேன். 129 இன்னும் 1000 எபிசோடு எப்படி பார்க்க போகிறேன்னு தெரில. செத்துற போகிறேன்னு நினைக்கிறேன். அந்த இப்போ எல்லோரையும் அடிப்போம். ஓகேவா? நான் லைஃப் அதிகமாகிறதுனால டக்கு அடிச்சுனுங்கிறேன். இதே உங்களுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். நீங்கள் எங்கேயாடா 3 ஸ்வாட் வாங்கினேன்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அந்த ஸ்னோ இல்லையே 100 இருக்குது. இங்கே வெறும் 60 லெவல் தான் இது. இதையாச்சு எத்தணுமா? இந்த லெவல் தான் மக்களே. அதாவது 60 to 100 ரொம்ப 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 கஷ்டம். அதுதான் நான் இப்போ எப்படியா 100 போகணும். நான் அப்போ தான் வீடியோ வரும், ரோப்ளாக்ஸ் வீடியோ. ஓகே அதுக்கப்புறம் எப்படி 100 போகிறதுன்னு கேட்டிங்கன்னா இங்கே இருக்குது. இவன் லெவல் வந்து 70. ஓகேவா? நான் 76, இவன் 70. அதான் மக்களே 75 70 தெரில. சரி கண் தெரியல, கிராஃபிக்ஸ் வேறு கம்மியாகுது. அப்படியே பார்த்து வாய்ஸ் கொடுக்குறேன்ல. அப்புறம் போன வீடியோவில் மாஸ்டர் சீஃப்க்கு சரியான யூஸ் போயிடுச்சு. நன்றி.
அதே மாதிரி எல்லா வீடியோக்கும் போச்சுன்னா டெய்லி வீடியோ போட ட்ரை பண்ணுவேன். ஓகேவாங்களே. அதேமாரி ப்ரோ நல்ல சூப்பர் ப்ரோன்னு போட்டிருந்தீங்களே, தேங்க்யூ ப்ரோ ஃபார் சல்யூட். நான் வந்து மெசேஜ் போட்டிருப்பேன் தேங்க்யூன்ட்டு. சப்போஸ் வரலன்னா அதான் இந்த வீடியோவில் சொல்லிடுறேன். ஓகே, தேங்க்யூ. நீங்கள் தான் ப்ரோ என்னோடய ஃபஸ்ட் கமெண்டர். அது எங்களோட வீட்டு தவிர நீங்கள் தான் எனக்கு தெரியாதவங்களே. ஓகேவா? நீங்கள் ஒரு சப்பு புரியுதா? நீங்கள் ஒரு சப்பு. ஓகே, இப்போ இவங்களெல்லாம் அதே ட்ரிக் யூஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். எல்லாத்தையும் கும்பலாக சேர்ந்து பிளாக்ஸ் ரோட்டுக்கு வந்துடும். ஐயோ, இருங்க கொஞ்சம் தண்ணி. சரி வா, இருங்க 2 நிமிஷம் தான் இந்த வீடியோ. ஆமாம், ஏன் டக்குன்னு முடிச்சிடலாம். அதே ட்ரிக்கு தான் மக்களே. இந்த ட்ரிக்கு நீங்கள் லெவல் அதிகமாக இருந்தால் தான் மட்டும் யூஸ் பண்ணணும். புரியுதுங்களா? நான் வந்து ஸ்மோக் ஃப்ரூட் வச்சுருந்தீங்கனாலும் தௌலத்தில் பண்ணுகிறேன். புரியுதுங்களா? ஸ்மோக் ஃப்ரூட் தௌலத்து இருப்பீங்க. புரியுது ப்ரோ. ஓகே, இது எப்படா இவ்வளோ போனேன் ஒரே நாளில் அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக ஒரே நாள் தான். பட் என் ஃப்ரெண்ட் ஹெல்ப் பண்ணான். அதுதான் சொன்னேன் ஃபஸ்ட்டு சொன்னேன், ஐயாத்தோட நீ பல்லாண்டு வாழணும் ஐயாத்தோட சொல்லியிருப்பேன். அப்புறம் ரோப்ளாக்ஸு எல்லா ட்ரெஸ்ஸும் வாங்கிட்டேன். உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். உங்களுக்கு எது சர்ப்ரைஸாக இருக்கணும், இன்னும் ஒரு 2 ட்ரெஸ் சர்ப்ரைஸாக இருக்கும். மற்றதுலாம் சில பேருக்கு சர்ப்ரைஸாக இருக்கும். இன்னும் 2 வந்து 1 பீஸ் ஃபேனுக்கு, இன்னும் 3 வந்து இன்னும் 2 வந்து 1 பீஸ் ஃபேனுக்கு. புரிஞ்சுங்களா? ஓகே, இதோட வீடியோ முடிச்சுக்கலாமா? முடிச்சுப்போம். லெவல் 2. சரி, முடிச்சுக்கலாம். இத்தோட இந்த வீடியோவை முடிக்க கொண்டுன்னு சொல்ல மாட்டேன். இன்னும் வீடியோ இருக்குது, எல்லாருமே பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்க. ஐயோ, ஓகே, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். பாய்.